வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கரஷ்யாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. சார், இப்போது டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கிலிருந்து பிணை கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து பிணை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இப்போது அவர் சிறையிலிருந்து வெளியே வருகிறார். இது அரசியல் களத்துல என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய முதல்கட்ட பார்வை என்ன? டெல்லி மதுபான வழக்குல கிட்டத்தட்ட 4வது தலைவர் கவிதா பெயில் கொடுக்கும்போதே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா சவுத் லாபி, அது லிக்கர் லாபி, அதுல கிங் பின் கவிதா, இப்படிதான் இந்த வர்ணனை. கவிதா தெலுங்கானா முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சரோட மகள். அப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கிடைக்கணுங்கும் போது ட்ரையல் கோர்ட்டு ஒரு ஸ்டேஜ்ல பெயில் கொடுத்தது, ஒரு ஸ்டேஜ்ல சுப்ரீம் கோர்ட்டே பெயில் கொடுத்தது. ஆனா சிபிஐ வேற ஒரு வழக்கு, அது ஏற்கனவே பதிஞ்சு வச்சிருந்த வழக்கு 22 மாசம் கழிச்சு அவர் கைது செய்தது. அப்பமே அது ஒரு பழிவாங்க நடவடிக்கையா தான் பார்க்கப்பட்டது. சிபிஐ கைதை எதிர்த்து போடும்போது இன்சூரன்ஸ் அரெஸ்ட்ங்கிற வார்த்தை பிரயோகத்தை மூத்த வழக்கறிஞர்கள் பிரயோகப்படுத்தினாங்க. இது ஒரு இன்சூரன்ஸ் அரெஸ்ட், அதை ஏற்கனவே பெயில் கிடைக்க போகுதுன்னு தெரியும் எல்லாத்துக்கும். பெயில் கிடைச்சிட்டாலும் வெளியில வரக்கூடாதுங்கிற நோக்கத்தோட இன்சூரன்ஸ் பாதுகாப்பு மாதிரி ஒரு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கிற வார்த்தை பிரயோகம் ரொம்ப வலுவான வாதங்கள்லாம் இருந்தது. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது படிக்கிறதுக்கே. ஆனா 2 முக்கியமான பிரின்சிபிள்ஸ். ஒன்னு, ரைட் டு ஸ்பீடி ட்ரையல். எல்லாருக்கும் துரித விசாரணைக்கான அடிப்படை உரிமை இருக்கிறது. அப்போ துரித விசாரணை முடியுமா முடியாதா, துரிதமாக நீதி வழங்கப்படுமா வழங்கப்படாதா, இதை கணக்குல எடுத்து தான் பிணை கொடுக்கணும். அப்போ இந்த வழக்குல, அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குல 4 சிஎஸ் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. 4 சார்ஜ் ஷீட்டுக்கும் எல்லா விசாரணையும் முடிஞ்சு, அவரு விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வர்றதுக்கு எப்ப தீர்ப்பு வரும்னு எங்களுக்கே தெரியாது. அது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது. அப்போ அடிப்படையான அந்த உரிமை, ரைட் டு ஸ்பீடி ட்ரையல், அது மறுக்கப்படுகிறது. இன்னொன்று, ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி. இந்த 2 பிரின்சிபல் தாங்க இதுல. ஒரு பார்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு லைவ்லா மாதிரியான தளங்கள்ல. முழுமையான ஜட்ஜ்மெண்ட் நமக்கு இன்னொரு 3-4 ஹவர்ஸ் ஈவினிங்குள்ள கிடைச்சிடும்னு எதிர்பார்க்கிறேன். அப்போ இந்த 2 ரைட்டும் ரொம்ப பேரமௌண்ட் இம்பார்ட்டன்ட்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ரைட்டு. பர்சனல் லிபர்ட்டியை பாதிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அரசாங்கத்தோட ஏஜென்சி, பிரீமியர் ஏஜென்சியே செய்யறது பெரிய தவறு. அது போக இப்படியான ஒரு மனு மீதான விசாரணைன்னு வரும்போது ஏற்கனவே பிஎம்எல்ஏ இதை விட, சிபிஐ விட மோர் ஸ்ட்ரிஞ்சன்ட், அதாவது ரொம்ப கண்டிப்பான ஒரு சட்டம், அதுல பெயில் கொடுத்தாச்சு. சிபிஐ சட்டம் சிஆர்பிசி சட்டம், அது ஸ்பெஷல் லா கிடையாது. ரெகுலர் சிஆர்பிசி, ரெகுலர் சிஆர்பிசில பெயில் தான் ரூல், ஜெயில் எக்ஸெப்ஷன். அப்ப பிஎம்எல்ஏல பெயில் கொடுக்கும்போது சிபிஐ வழக்குல பெயில் கொடுக்கறதுல கோர்ட்டுக்கு தயக்கமே கிடையாது. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலோட இன்னொரு வாதம், இல்லீகல் அரெஸ்ட். அதை ஒரு நீதிபதி ஏத்துக்கிறாரு, ஒரு நீதிபதி அதுக்கு தெளிவான பதில் கூறல. அதை ஏத்துக்கலங்கிற மாதிரி தான் தெரியுது மேலிருந்து வரியா படிக்கும் போது. கைது என்பது சட்ட ரீதியானது அல்லன்னு முடிவெடுத்தா வழக்கே இல்லை, கதை முடிஞ்சது. ஏன்னா கைதே செல்லாதும் போது வழக்கு எப்படி நிற்கும்? அந்த முடிவுக்கு இன்னமும் உச்ச நீதிமன்றம் வரல. ஆனால் இப்போதைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கிடைச்சிருக்கிற ரிலீஃப் பெயில். இதுல உண்மையான சிக்கல் எதுன்னு நான் பாக்குறேன்னாங்க, பிஎம்எல்ஏ ஒரு ஸ்பெஷல் ஆக்ட். எதுக்காக நம்ம பிஎம்எல்ஏ கொண்டு வந்தோம்? உலகம் முழுவதும் போதை மருந்து கடத்தல், ஆயுத கடத்தல், சட்டவிரோதமான பண பரிமாற்றம், இதெல்லாம் நடக்கும்போது உலகத்திலேயே நீதி பரிபாலனை தவறுது, அரசாங்கங்கள் கவிழுது. இதெல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா உலகளாவிய ஒரு டிஸ்கஷன் விளைவாக ஐநா சபையெல்லாம் தலையிட்டு ஒவ்வொரு நாடும் சிறப்பு சட்டம் கொண்டு வருது. அதுல ஒண்ணு பிஎம்எல்ஏ இந்தியால. அப்ப யாரை நம்ம குறி வைக்கணும்? பெரிய பெரிய சமுதாய குற்றவாளிகளை, சர்வதேச ஆயுத கடத்தல் மன்னர்களை, போதை மருந்து கடத்தல் மன்னர்களை, அவங்கள குறிவைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சட்டம். ஆனால் துரதிருஷ்டவசமாக பிஜேபி ஆட்சி காலகட்டத்துல இது அரசியல் பழிவாங்கலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. என்ன காரணம்னா, பிஎம்எல்ஏல அரெஸ்ட் பண்ணா ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் ஆனாலும் பெயில் கிடைக்காது. நம்ம செந்தில் பாலாஜியே ஒரு உதாரணம், பெயில் கிடைக்காது. அப்போ அரசியல் எதிரியை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு, அல்லது மாநிலங்களில் புதிய கூட்டணிகளை உருவாக்குவதற்கு. இப்ப அஜித் பவார் கதை என்னாச்சு? மகாராஷ்டிரால எப்படி சிவசேனா உடைக்கப்பட்டது? அப்போ ஒரு சட்டம், சிறப்பான சட்டம், ஆனா அந்த சட்டத்தின் கொடுமையான விதிகளை பயன்படுத்தி அரசியல் ரீதியாக அதை துஷ்பிரயோகம் செய்வது, இதற்கு எதிரான ஒரு தீர்ப்பு. இப்படியான துஷ்பிரயோகங்கள் இனிமேல் தடுக்கப்படும். காரணம், இப்ப பெயில் கிடைக்கும், பிஎம்எல்ஏல கிடைக்கும்னு ஆயிப்போச்சு. ஆனா இது யாரு பயன்படுத்துவா? கடைசியில திருப்பி சர்வதேச ஆயுத கடத்தல்காரர்கள், போதை மருந்து கடத்தல்காரர்கள் இந்த தீர்ப்பெல்லாம் மேற்கோள் தீர்ப்பா காட்டுவாங்க இல்லையா?
அப்ப நம்ம செந்தில் அரசியல் பாலாஜியுமே அதை காட்ட வாய்ப்பு இருக்கா? செந்தில் பாலாஜி பெயில் கண்டிப்பா கிடைச்சிருங்க. அது இன்னும் சொல்ல போனா எனக்கே என்னன்னா, ரிசர்வ் பண்றோம், நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ரிசர்வ் பண்றோம். உரிமை இருக்கு நீதிபதிகளுக்கு, மறுப்பதற்கு இல்ல. அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குலயும் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு, செந்தில் பாலாஜி வழக்குலயும் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு. எந்த அடிப்படையில வந்து ரிசர்வ்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் முன்னாடி வருது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் லேட்டா வருதுங்கிறதுக்கெல்லாம் நம்மகிட்ட விளக்கமே இல்லை. தீர்ப்பை ஒத்தி வைக்கிறோம். எவ்வளவு நாளைக்கு ஒத்தி வைப்பீங்க? 1 மாசம் வைப்பீங்களா? 2 மாசம் வைப்பீங்களா? ஒருத்தனை நீங்க வந்து சிறையில வைக்கிறது பர்சனல் லிபர்ட்டி பாதிக்குதுங்கும் போது, தீர்ப்பை ஒத்தி வைக்கிறது மூலமாவும் பர்சனல் லிபர்ட்டி பாதிக்குது இல்ல? இப்ப ஹேமந்த் சோரன், அரவிந்த் கெஜ்ரிவால், கவிதா, சஞ்சய் சிங், மணிஷ் சிசோடியா இப்படி உள்ளிட்ட தலைவர்கள் அனைவருமே விடுதலை ஆகுறாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி மட்டும் இன்னும் சிறையிலேயே இருக்கிறார் அப்படின்றப்போ, இவர் செந்தில் பாலாஜி ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர். இவர்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலோ, ஹேமந்த் சோரனோ, கவிதாவோ இவங்களுக்கு முன்னாடியே கைது செய்யப்பட்டவர் தான். ஆனா இன்னும் சிறையிலே இருக்கார் அப்படின்னா, அவ்வளவு சட்ட சிக்கல் நிறைந்த வழக்காகவா அவருடைய வழக்கு இருக்கு? நிச்சயமா இல்ல. என்ன காரணம்னா, அந்த காலகட்டம் என்ன குற்றச்சாட்டு? ஜாப் ராக்கெட்ல வந்து அவரு அதிமுக அமைச்சராக இருக்கும்போது பணம் பெற்றுக்கொண்டு பணியாட்களை அமர்த்தினார், வேலைக்கு அமர்த்தினார். அதுல வந்து அவர் பேர்ல பல வழக்கு, அரசாங்கமே போட்ட வழக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்றாங்க. இந்த அமௌண்ட்டை வந்து நீங்க முறைகேடாக சம்பாதிச்சிருக்கீங்க, இதுதான் குற்றச்சாட்டு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள குற்றச்சாட்டு என்ன? கிட்டத்தட்ட அது 10-12 வருஷம் ஓல்டு கேஸ். முறைகேடான பணம் சம்பாதிச்சிருக்கீங்க, அதாவது டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட், டிஏ. எத்தனையோ வழக்கு நம்ம பாக்குறோம். இப்ப பிஎம்எல்ஏ வழக்குகள் இப்பதானே ஒரு 2-2.5 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான வழக்குல எஃப்ஐஆரை வந்து நம்ம காமன் போர்ட்டல்ல லோடு பண்றோம். காமன் போர்ட்டல் லோடு பண்ணும்போது அதை வந்து மத்திய அரசாங்கத்தோட ஏஜென்சிகள் டவுன்லோடு போடலாம். யார் வேணாலும் டவுன்லோட் போடலாம். டவுன்லோட் போட்டு பிஎம்எல்ஏக்கு கீழே பிரிடிகேட் அஃபென்ஸ் வரும்போது, அதாவது பிஎம்எல்ஏ சட்டத்துல குறிப்பிட்ட சில குற்றங்கள், அதுதான் நீங்க பிஎம்எல்ஏ கீழே கொண்டு வர முடியும். பிரிடிகேட் அஃபென்ஸ் சொல்றோம். ஷெட்யூல்டு அஃபென்ஸ் வச்சுங்களேன். இப்ப செக் ரிட்டர்ன் ஆக்ட், செக் ரிட்டர்ன் ஆனதானே நீங்க கேஸ் போடுவீங்க. செக் ரிட்டர்ன் ஆக்ட தூக்கி வேற எதுக்கும் பிஎம்எல்ஏ கொண்டு வர முடியாதுல்ல. ஓகே. சோ இது ஒரு குறிப்பிட்ட அஃபென்ஸுக்கு தான் பிஎம்எல்ஏ போடுறோம். இப்ப குறிப்பிட்ட அஃபென்ஸ் செந்தில் பாலாஜி மேட்டர்ல என்ன? அவர் ஏதோ ஒரு 1 கோடி சொச்சம், இந்த 1 கோடி சொச்சத்தை பேங்க்ல எல்லாம் டெபாசிட் பண்ணிட்டாரு. அதை வச்சு முறைகேடாக சொத்து சம்பாதிச்சிட்டாரு. பிஎம்எல்ஏல 3 கூறு இருக்கு. 3 கூறையும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதாவது பிளேஸ்மெண்ட், லேயரிங், இன்டகிரேஷன். இந்த 3 கூறு பிஎம்எல்ஏல வருதுங்க. பிளேஸ்மெண்ட்னா முறைகேடாக பணம் சம்பாதித்தல், லேயரிங்னா அதை பல நிலைகளில் வைத்தல், பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறது, ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறது. இன்டகிரேஷன்னா நாட்டோட பொது பொருளாதாரத்தோட அதை இணைத்தல். ஒரு சொத்து வாங்குறது மூலமா நீங்க வந்து பொது பொருளாதாரத்தோட உங்களோட குற்றப்பணத்தை இணைச்சிடுறீங்க. அப்ப இது பிஎம்எல்ஏ கீழே வருது. அதனால வந்து செந்தில் பாலாஜி பிஎம்எல்ஏ கீழே வந்து கொண்டு வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி அது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஓடி போச்சு. பிஎம்எல்ஏக்கு இது தகுதியான வழக்காங்கிறதுல எனக்கு ஆரம்பத்துல இருந்து அதுல தகுதியான வழக்கு இல்லைங்கிறது தான் ஒரு வழக்கறிஞரா என்னோட கருத்து. காரணம் என்னன்னா, ஏற்கனவே ஒரு டிஏ கேஸ்ல அது நடத்திட்டு இருக்காங்க கேஸ். அப்புறம் ஒரு இடத்துல அது வந்து காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு, ஒரு இடத்துல வழக்கு தொடர்ந்து நடக்குது. இப்படி வந்து அதுல பிரிடிகேட் அஃபென்ஸ் ரொம்ப மாறுது. அப்ப பிஎம்எல்ஏ கீழே இதை கொண்டு வரது அர்த்தம் இல்லை. சுப்ரீம் கோர்ட்டே அது சொல்லுது. பிஎம்எல்ஏ கீழே கொண்டு வந்திருக்கீங்களா, என்னென்ன பிரிடிகேட் அஃபென்ஸ் எல்லாம் நீங்க கொண்டு வர போறீங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பியாச்சு. அப்போ பிஎம்எல்ஏ கீழே ஸ்பெஷல் கோர்ட்ல கேஸ போடுறாங்க. கேஸ போட்டு அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 500-1000 சாட்சியத்தை போட்டு வச்சிருக்கு. ஒரு 1000, 2000, 3000 பக்கம் சார்ஜ் ஷீட்டை போட்டு வச்சிருக்கு. அப்ப எந்த காலத்துல அது முடியும்? எத்தனை வருஷம் ஆகும்? யாருக்குமே தெரியாது. சரி, செந்தில் பாலாஜியோட சேர்ந்து குற்றம் அளித்த மத்தவங்க, அவங்கள எப்ப கைது பண்ணுவீங்க? அது யாருக்குமே தெரியாது. தேடுறீங்களா? அதுவும் தெரியாது. அதுக்கான விளம்பரங்களோ இல்ல தேடுதல் நடவடிக்கையிலையோ ஈடுபட்டு அதுக்கு ஏதாவது உங்களுக்கு ரிப்போர்ட் இருக்கா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏஜமா, செந்தில் பாலாஜி குற்றவாளி. அவர் வந்து பிஎம்எல்ஏ கீழே வந்து அவரை கைது பண்ணியிருக்கோம். முழுமையான தீர்ப்பு வந்தா தான் அவரை விடுவிக்க முடியும். அவர் குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்க வேண்டியது அவரோட வேலை, எங்க வேலை கிடையாது. இதான் சொல்றாங்க. சரி, அடிப்படை ஜூடிஸ்ப்ரூடன்ஸ் என்னன்னா, குற்றம் சாட்டப்பட்டவர் விசாரணை முடிந்து தீர்ப்பு வரும் வரைக்கும் நிரபராதி. குற்றம் சாட்டப்பட்டவர் தன் மீதான குற்றத்தை இல்லை என்று அவரே நிரூபிப்பது அப்படிங்கிறது அது டோட்டலி வந்து ஒரு அகைன்ஸ்ட் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், நீதி பரிபாலனத்துக்கு விரோதமானது. நிரூபிக்கப்படும் வரை அனைவரும் நிரபராதிகள். இதுதான் வந்து நீதி பரிபாலனம். பிஎம்எல்ஏல அதை மாத்திரம் என்னன்னா சிறப்பு சட்டம்.
இப்போ செக் ரிட்டர்ன் ஆக்ட்ல அப்படி கிடையாது. செக் ரிட்டர்ன் ஆனே நீங்க குற்றவாளி தான். காரணம் நீங்க ஒரு கையெழுத்து போட்டிருக்கீங்க. உங்களோட செக்கை நீங்க கொடுத்திருக்கீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்க செக்னு அதுல இதாயிருது இல்லையா? ப்ரூவ் ஆயிருதுல்ல. உங்க வங்கிக்கு போகுது. உங்க வங்கியில பணம் இல்லைன்னு திரும்பி வருது. சோ நீங்க தான் நிரூபிக்கணும். அதாவது பிரிசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ்ங்கிறது போயிருது. செந்தில் பாலாஜி வழக்குல பிரிசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸை எடுத்துட்டோம்னா செந்தில் பாலாஜியே அதை நிரூபிக்கணும் என்று இடி தரப்பு வந்து அப்படிதான் வாதங்களை வைக்கிறார்கள். ஆனா பிரிடிகேட் அஃபென்ஸுக்குள்ள இதெல்லாம் வருதா வரலையா அதுக்கெல்லாம் பதிலே இல்லை. அப்ப பல கட்டங்களாக அந்த வழக்கு நடந்து சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டுங்கிற ஸ்டேஜ்ல இன்னமும் ரிசர்வ்டுல இருக்கு. நான் நெக்ஸ்ட் வீக் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா வரிசையா வந்து பல்வேறு வழக்குகள் நம்மளுக்கே தெரிஞ்ச எல்லா வழக்குகள்லயும் வந்து பெயில் ஆர்டர் ஆகி போச்சு. ஸோ அவருக்கும் ஆர்டர் ஆயிருங்கிறது தான் என்னோட கணக்கு வழக்கறிஞராக. ஓகே. ஹேமந்த் சோரன் வழக்கு அப்படி இல்லை. அது வந்து சட்டவிரோதமாக நிலத்தை வந்து வாங்கி அந்த நிலத்தை வித்து அதுல பணம் சம்பாதிச்சு அப்படி வேற ரூட்ல போகுது. அது ஹைகோர்ட் ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டே வந்து அதை அடிச்செறிஞ்சிருச்சு. இப்படியான ஒரு சம்பவமே நடக்கல. அதாவது ஹைகோர்ட்டே வந்து பெயில் கொடுக்கும் போது குற்றவாளி இல்லைன்னு தீர்மானிச்சிருச்சு. வழக்கே இல்லை. இப்போ வழக்கு 0 ஆகி போச்சு. அதுக்கு எடுத்து சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட் அதை ஏத்துக்கல. ஹைகோர்ட் தீர்ப்பு சரிதான் சொல்லிருச்சு. சோ தீர்ப்பு வந்துருச்சு. அப்படிதான் அதை நம்ம எடுத்துக்கிடணும். அப்போ அது ஹேமந்த் சோரனை நம்ம வேற மாதிரி தான் பார்க்கணும். மத்த எல்லாத்தையும் ஒரே தராசுல ஒரே தட்டுல வச்சு நம்ம நிறுத்து பார்க்கலாம். அப்போ இன்றைய தேதிக்கு உச்சநீதிமன்றம் பிஎம்எல்ஏவோட இந்த விசேஷமான அல்லது சிறப்பான அதிகாரங்கள், அதன் மூலமாக கேள்வி கேட்காமலேயே சிறையில் வைக்கிற உரிமை, இது எல்லாத்துக்கும் பல்வேறு தடைக்கற்களை போட்டுருச்சு. அந்த தடைக்கற்கள்ல பெயில் கிடைச்சிரும், அதுக்கான வாய்ப்பு இருக்கு என்று வரும்போது நம்ம அரசியல் பேசுறோம், அது வேற விஷயம். ஆனா நிஜமான குற்றவாளிகள் அவங்களுக்கும் அந்த சலுகை போய் சேர்ந்துருமே. அப்ப நீங்க வந்து சிறப்பு சட்டங்களை அரசியல் துஷ்பிரயோகம் பண்றது தவறு இல்லையா? இப்படித்தான் என்னோட கேள்வி. இப்போ நீங்க சுட்டிக்காட்டினது போல செந்தில் பாலாஜி வழக்குல வந்து நிறைய படிகள் இருக்கிறத பார்க்க முடியுது. அது வந்து எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றமா இருக்கட்டும், அல்லது செஷன் கோர்ட்டா இருக்கட்டும், அல்லது கிழமை நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்னு அப்படின்னு ஒரு படிநிலைகள் நிறைய இருக்கு. இது ஏன் இப்படி அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? பிஎம்எல்ஏ அரெஸ்ட் ஆன உடனே பிஎம்எல்ஏவோட விசாரணை நீதிமன்றம் இருக்கு. இப்போ சிபிஐக்கு எப்படி சிறப்பு நீதிமன்றம் இருக்கோ அதே மாதிரி பிஎம்எல்ஏ விசாரணை நீதிமன்றம். அதுல வந்து ஒரு வழக்கு போடும்போது முதல் நிலை அதுல வந்துருது, முதல் படிநிலை அதுல வந்துருது. எம்பி எம்எல்ஏவாக இருக்கும்போது இல்ல எக்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது அது வந்து இன்னொரு படிநிலை ஆயிருது. இப்ப எம்பி எம்எல்ஏ எக்ஸ் எம்எல்ஏனா ஒரு சாங்ஷன் தேவைப்படுது, 2 சாங்ஷன்ங்க. அது இப்ப வந்து உதாரணமா ஒரு மினிஸ்டர், அவருக்கு கவர்னர் சாங்ஷன். இப்ப செந்தில் பாலாஜி வழக்குல அந்த எப்பவுமோ போட்ட சாங்ஷன் ரிக்வெஸ்ட் இப்போ வந்து அது அப்ரூவ் ஆகி வருது. இப்ப உதாரணமா ஜெயலலிதாவுக்கு எதிராக சுப்பிரமணிய சாமி போட்ட வழக்கு, அது வந்து பிரைவேட் சாங்ஷன். அதாவது ஜெயலலிதாவுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு, அது டான்சி நிலபேர வழக்கு, கலர் டிவி வழக்குன்னு நினைக்கிறேன். 2வது வழக்கு தொடர்வதற்கு அனுமதி சுப்பிரமணிய சாமி, பிரைவேட் பர்சன். இது வந்து எப்படின்னா செந்தில் பாலாஜி மந்திரியா இருக்கும்போது முறைகேடாக சம்பாதித்தார், அதனால வந்து அடுத்து வந்து அரசு வந்து அவர் மீது வழக்கு போடுகிறது. அடுத்து வந்து அரசு அதிமுக அரசு தான். அதிமுக அரசு ஏன் வழக்கு போடுச்சுன்னா செந்தில் பாலாஜி அதிமுக விட்டு வெளியில வந்துட்டாரு, வழக்கு போடுது. அப்போ அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி, ஒரு மினிஸ்டர் வந்து யாரு பதவி பிரமாணம் செய்து வச்சு அவரை நியமிக்கிறாங்கன்னா ஆளுநர், அதனால ஆளுநர்கிட்ட அனுமதி, இப்படி போகுது அந்த இது. இப்ப ஐஏஎஸ் ஆபீசர்னா யார் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியோ அவங்க சாங்ஷன் தரணும். அப்ப அந்த சாங்ஷன் வந்த பிறகு இன்னொரு வழக்கு, இன்னொரு சார்ஜ் ஷீட், அது வந்து தனியா நடக்கும். இப்படி பல படிநிலைகள் வரும்போது செஷன்ஸ் கோர்ட் விசாரணை நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்கறதுக்கு வழி இல்லை. காரணம் வந்து பிஎம்எல்ஏல அது ஜாமீன் கொடுக்க முடியாது. அப்போ ஹைகோர்ட், இப்ப ஹைகோர்ட் வந்து ஜாமீனை ரெஃப்யூஸ் பண்றது சுப்ரீம் கோர்ட் இப்ப கண்டிக்குது. ஏன்னா இதெல்லாம் எங்கள்கிட்ட வர வேண்டிய மேட்டர் இல்லைங்க, நீங்க வந்து வீணா வந்து சுப்ரீம் கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்கிறீங்க. இந்த ஒரு வழக்கு இல்ல, ஊர்பட்ட வழக்கு வந்து ஜாமீன் வழக்கெல்லாம் எங்ககிட்ட கொண்டு வரீங்க. ஏன்னா நீங்க ஜாமீன் கொடுக்கறதுக்கு நீங்க தயங்குறீங்க, வெட்கப்படுகிறீங்கிற வார்த்தையை போட்டிருக்காங்க, ஷை. அப்ப நீங்களே ஹைகோர்ட் ஒரு பெரிய கோர்ட்டு, அந்த கோர்ட்டை ஆராய்ஞ்சு ஜாமீன் கொடுக்கணும். ஆனா அப்படி கொடுக்க தயங்குறதுனால எங்ககிட்ட வருது. வருத்தப்பட்டிருந்தாரு. வருத்தப்படுறாரு. ஆனா சீஃப் ஜஸ்டிஸ் மோடியை பார்த்ததுல பலர் வருத்தப்படுறாங்க, அதுக்காக வச்சுக்க. சிஜிஐ அவ்வளவு பேசுறாரு, எல்லாம் சரிதான், அவர் மேல மரியாதை எல்லாம் எல்லாருக்கும் இருக்குங்க, நல்ல நற்பெயர் எல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்காரு. ஆனா ஒரு பிரைவேட் அஃபேர் தானே அது. ஒரு வீட்டுல பூஜை நடக்குங்க, அந்த பூஜைக்கு யார வேணாலும் கூப்பிடலாம், அது அவங்களோட உரிமை தான். சிஜிஐ பிரதமரை கூப்பிடுறாரு,
நீங்களோ நானோ வந்து கூப்பிட்டா முதலமைச்சரோ இல்ல வந்து இன்னொரு அமைச்சரோ இல்ல ஐஏஎஸ் அதிகாரியோ வந்து நம்ம வீட்டுல பூஜை செய்வாங்களா? செய்ய மாட்டாங்கல்ல. ஓகே. நீங்க உங்க மிஸ்ஸஸோட இல்லைன்னா உங்க மருமக பேரம்பேத்தியோட தான் நீங்க பூஜை பண்ண முடியும். சிஜிஐ வந்து அவரோட பொசிஷனுக்கு அவரு பிஎம்ஓ கூப்பிடுறாரு. அந்த இடத்துலயே அது வந்து தவறா தெரியுது, தவறான முன் உதாரணம் ஆயிருது. சிஜிஐ அவரோட ஃபேமிலியோட அவர் பூஜை பண்ணும்போது அது ஓகேங்க. சரி, பிரதமரை கூப்பிட்டாச்சு, பிரதமர் வந்தாச்சு. வந்து அவர் பூஜை பண்றது அந்த வீடியோக்கள் அது மீடியால வர்றது, அப்புறம் வந்து அது பத்திரிகை செய்தியா மாறுறது, பிரதமரே ட்வீட் பண்றது, இதுல என்ன ஆகும்னா காமன் மேனுக்கு நீதி பரிபாலனத்து மேல நம்பிக்கை போயிடும். அது நடக்கும்னு நினைக்கிறாங்க. அது நடக்கும் நடக்காதுங்கிறதுக்குள்ள நம்ம போக முடியாதுங்க. ஆனா அது தவறு. சிம்பிள் ரீசன் என்னன்னா, எதுக்காக நீதிமன்றம் இருக்கு? நீதி உண்மையிலே வழங்குவாங்கன்னு சாதாரண ஜனங்கள் நம்பணும்ல. அது என்னங்க தலைமை நீதிபதி வீட்டுல பிரதமர் போய் பூஜை பண்ணிட்டு இருக்காரு, என்னங்க நீதி கிடைச்சிடும் அப்படிதானே காமன் மேன் நினைப்பான். அந்த இடம் வந்து ஒரு நெருடலான இடம் இல்லையா? பிரதமரும் இதை அவாய்ட் பண்ணிருக்கணும், இல்ல சிஜிஐயும் அவாய்ட் பண்ணிருக்கணும். 2 மாசத்துல ரிட்டையர் ஆக போறாரு. அருண்ஜேட்லி 2012 என்ன சொன்னாரு? ப்ரீ ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஜாப்ஸ்னாரு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு கிடைக்கிற வேலைகளை மனதில் வைத்துக் கொண்டு ரிட்டையர்மெண்ட்டுக்கு முந்தைய தீர்ப்புகள் அமைகின்றன. பெரிய குற்றச்சாட்டு. அவர் குற்றச்சாட்டு வைக்கும் போது மன்மோகன் சிங் ஆட்சி, அதுக்கப்புறம் அவரே சட்ட அமைச்சர், பெரிய மூத்த வழக்கறிஞருங்க, சாதாரண ஆள் கிடையாது. மறைந்த அருண்ஜேட்லி அவரோட ஃபேமஸ் தேர் ஆர் 2 kinds of judges. 2 வகையான நீதிபதிகள் இருக்காங்க. those who know law. ஒரு வகையான நீதிபதிகளுக்கு சட்டம் மட்டும் தெரியும், இன்னொரு வகையான நீதிபதிகளுக்கு சட்ட அமைச்சரை மட்டும் தெரியும். இதுதான் அவர் சொன்னது. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல உள்ள சட்ட அமைச்சர் அவர் சொல்றாரு. ஆனா இப்ப அவங்களுக்கே அது பொருந்தது. இப்ப பிரதமர் போய் பூஜை பண்ணும் போது பிஜேபி மத்திய மந்திரி அவர் என்ன சொல்றாரு? ஏங்க, இஃப்தார் விருந்துக்கெல்லாம் நீங்க வந்து முதலமைச்சர், அமைச்சர்கள், பிரதமர் எல்லாம் கூப்பிடுறீங்க, கலந்துக்கிறாங்க. அப்ப வந்து விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கு பிரதமர் வந்து போய் கலந்து கூடாதா? கலந்துக்கலாம். எப்போனா விநாயகர் சதுர்த்தி ஃபங்க்ஷன், இஃப்தார் ஃபங்க்ஷன் மாதிரி பிரைவேட் அஃபேரா இல்லாம ஒரு பப்ளிக் அஃபேர். இப்போ இஃப்தார் விருந்து வந்து பிரைவேட் அஃபேரா இருந்ததுன்னு வச்சுங்க, அதாவது ஒரு பெரிய ஒரு இஸ்லாமிய சமுதாயத்துல ஒரு பெரியவர், ரொம்ப பெரியவர், மதிக்க தகுந்தவர், அவர் வீட்டுல வந்து இஃப்தார் விருந்து தராரு. அப்போ அதுல போய் யாரோ கலந்துக்கிறாங்க, ஒரு முக்கியமான நபர். அதை வந்து வீடியோ எடுத்து வெளியில அனுப்ப மாட்டாங்க. ஆனா அதே இஃப்தார் விருந்து ஒரு 500 பேர் 300 பேர் கொண்டு கலந்து கொள்கிற ஒரு அரங்க கூட்டமாகும் போது, அதுல வந்து சோனியா காந்தி கலந்து கொள்ளும் போதோ அல்லது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொள்ளும் போதோ அது வந்து பப்ளிக் ஈவெண்ட். அப்போ விநாயகர் சதுர்த்தி விழா பிரதமர் வந்து பப்ளிக் ஈவெண்ட்ல கலந்துக்கிறாரு. இப்போ மகாராஷ்டிரா விநாயகர் சதுர்த்தி விழாக்கள்ல நிறைய பேர் கலந்துக்குவாங்க. பால கங்காதர திலகர் ஏற்படுத்தினதுங்க 1900க்கு முன்னாடி. ஏன்னா இந்திய சுதந்திர போராட்டம் நடக்கும்போது விநாயகர் சதுர்த்தி விழாவை இந்த மாதிரி கம்யூனிட்டி விழாவாக, பெரிய அளவுக்கு பொதுமக்கள் கலந்து கொள்கிற விழாவாக ஏற்பாடு செய்து சுதந்திர உணர்வை ஊட்டணும். இதுதான் வந்து திலகரோட ஏற்பாடுங்க. இப்போ நீங்க எங்களோட சின்ன வயசுல பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி விழாங்கிறது பப்ளிக் அஃபேர் கிடையாது, வீட்டளவு தான். வீட்டளவுல களிமண் பிள்ளையார வச்சு களிமண் பிள்ளையார கொண்டு போய் ஊர் கிணத்துலயோ குளத்திலேயோ கரைக்கும் போது அந்த களிமண் வந்து மீண்டும் ஒரு முறை நமக்கு பயன்படும். இதுதான் அதோட அடிப்படை தாத்பரியம், அது அடிப்படையான கருத்து. இப்போ வந்து அது மாறிடுச்சு. இப்போ வீதி எங்கும் விநாயகர் சிலைகள், மோஸ்ட்லி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். விநாயகர் விசர்ஜனம் பாங்க நார்த் இந்தியால. விநாயகர் வந்து போட்ட பிறகு பாத்தீங்கன்னா துண்டு துண்டா வந்து கடற்கரை பூரா வந்து அந்த அதோட பல்வேறு இதுக்கு சிதறி கிடக்குங்க, பார்க்கவே கஷ்டமா இருக்கும். அதுவே நம்ம மாத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது சிஜிஐ என்னதான் இருந்தாலும் அவ்வளவு பெரிய பதவியில இருக்காரு, ரிட்டையர்மெண்ட் ஆக போறாரு. அது அந்த அவரோட வீட்டு இல்ல விழாவில பிரதமர் தனிப்பட்ட முறையில கலந்து கொண்டு அதை அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு பிரைவேட் அஃபரா வச்சிருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. பிரைவேட் அஃபரா இல்லாம இதை வந்து ஒரு பப்ளிக்கா இதை வந்து வீடியோ ஆக்கும் போது, இதை வந்து ஊடக செய்தி ஆக்கும் போது பல விமர்சனங்கள் வருது. அதுக்காக நமக்கு சிஜிஐ பேர்ல சந்தேகம்லாம் கிடையாது, பிரதமர் பேர்லயும் சந்தேகம்லாம் கிடையாது. ஆனால் இப்படியான ஒரு விஷயம் தேவையா? இப்போ இதே மாதிரி அப்படி உதாரணம் பொருத்தி பாருங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு பெயில் கொடுக்குது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கொடுக்கறது மூலமா வந்து என்ன விதமான அரசியல் செய்தி உணர்த்தப்படுகிறது?
2 தேர்தல் முக்கியம். ஒன்னு ஹரியானா, இன்னொன்னு ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர்ல ஆம் ஆத்மிக்கு எந்த பாயிண்ட்டும் கிடையாது. ஹரியானா தேர்தலில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி உடன்பாடு ஏற்படல. 90 தொகுதி 90 தொகுதியிலையும் காங்கிரஸ் மற்றும் பிஜேபிக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் அல்லது ஆம் ஆத்மி பார்ட்டி கேண்டிடேட் போட்டிருக்கு. பெரிய அளவுக்கான செல்வாக்கு இருக்கிறதாவும் சொல்ல முடியல. குருஷேத்திரம் ஒரு தொகுதியில தாங்க அவங்க எம்பியில போட்டி போட்டாங்க. அதுலயும் அவங்க பெரிய அளவுக்கு ஓட்டு வாங்கல. ஹரியானா முழுவதுமான செல்வாக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. பஞ்சாப் பார்டர்ல, நான் பஞ்சாப் ஹரியானா 2 ஸ்டேட்ல வேலை பார்த்திருக்கேங்க. பஞ்சாப் பார்டர்ல இருக்கிற ஹரியானா ஸ்டேட்ல கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு செல்வாக்கு இருக்கும். ஹரியானா ஸ்டேட் அந்த தொகுதிகள்ல. அப்ப ஆம் ஆத்மி பார்ட்டி போட்டி போடுறது, அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி சார்பாக சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து ஹரியானால பிரச்சாரம் செய்யறது மறைமுகமாக யாருக்கு நன்மை தரும்? பிஜேபி தானே. ஏன்னா பிஜேபிக்கு அங்க வந்து 40 to 45% ஓட்டு இருக்கு. பிஜேபிக்கு எதிரான ஓட்டு செதறுது. அரவிந்த் கெஜ்ரிவாலோட ரிலீஸ் அவர் ஒரு 2%, 5% ஓட்ட 3% ஓட்ட கூட்டினாருன்னா பிஜேபிக்கு எதிரான ஓட்டு தானே பிளவுபடுது. அப்ப நம்ம அப்படி பேசலாமா? பிஜேபிக்கு எதிரான ஓட்டை பிளவுபடுத்துவதற்காக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இப்போது ஜாமீன் தரப்பட்டிருக்கிறதுன்னு பேசினா சரியா வருமா? அதுதான் ஒரிஜினல் பொலிட்டிக்கல் இம்பாக்டாவும் இருக்கும். நிச்சயமா 40% நமக்கே தெரியுங்க. தேர்தலில் வெற்றி வாய்ப்பு, வெற்றி வித்தியாசங்கிறது 1 ஓட்டுல கிடைச்சாலும் ஜெயிப்பு தான், 1000 ஓட்டுல வித்தியாசத்துல கிடைச்சாலும் ஜெயிப்பு தான், 25,000 ஓட்டு வித்தியாசத்துல கிடைச்சாலும் ஜெயிப்பு தான். 90 தொகுதியில போன வாட்டி அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல. பிஜேபிக்கு முதல் 5 வருஷம் மெஜாரிட்டி இருந்துச்சு, 2வது 5 வருஷம் மெஜாரிட்டி இல்ல. மெஜாரிட்டி இல்லைன்னு ஒண்ணு ஜேஜேபி துஷ்யந்தோட ஆதரவோட தான் அவங்க ஆட்சியில அமர்ந்தாங்க. துஷ்யந்த் இப்ப அந்த கூட்டணியில இல்ல. அப்ப ஏற்கனவே பிஜேபி ஒரு அணி, காங்கிரஸ் ஒரு அணி, துஷ்யந்த் மற்றும் பிற கட்சிகள் சேர்ந்து ஒரு அணி, ஆம் ஆத்மி பார்ட்டி ஒரு அணி, அநேகமா இன்னொரு அணி வரும் போல தெரியுது. 5 அணி. 5 அணியில போட்டி போட்டா 30-35% ஓட்டு வாங்கினாலே ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிடலாம். எவ்வளவு சீட்டு கிடைக்கும்? 90 சீட்ல கிட்டத்தட்ட 3/4 கிடைச்சிருங்க ஒரு அணிக்கு. அப்ப என்ன ஆகும்? மோடி ஆட்சிய நற்சான்றிதழ் வந்து ஹரியானா கொடுத்திருக்கு. டெல்லிக்கு அடுத்தது. டெல்லிக்கு அடுத்தாப்புல வந்து ஹரியானால 90 தொகுதியில இத்தனை தொகுதியில ஜெயிச்சிருக்கோம் பாருங்க. அப்படித்தானே தேர்தல் அட்வான்டேஜ் பிரச்சாரம் எடுப்பாங்க. அது மகாராஷ்டிரால திருப்பி பிரதிபலிக்கும்ல. அடுத்தாப்புல மகாராஷ்டிரால தேர்தல் வருதோ எல்லாம் ஒன்னா ஒட்டுக்க வைக்க வேண்டிய தேர்தலுங்க. மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர் 4ஐயும் சேர்த்து வைக்கணும். ஒரே நாடு ஒரே தேர்தல் தானே நம்ம பேசுறோம். 4 ஸ்டேட்டுக்கு சேர்த்து தேர்தல் நடத்த முடியாதா ஒரே நேரத்துல? என்னத்துக்காக நீங்க வந்து ஜம்மு காஷ்மீருக்கு இத்தனை ஃபேஸ்ல நடத்துறீங்க, ஹரியானாவுக்கு ஒரே சிங்கிள் ஃபேஸ், மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட்லாம் அப்புறமா அறிவிக்கிறோம்னு சொல்லிட்டீங்க. அப்ப இதுவே வந்து உங்களால ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த முடியலையே, அப்புறம் நீங்க எப்படி வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே தேர்தல் நடத்த போறீங்க? இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா தேச விரோதி ஆயிருவீங்க. ஆமா, ராகுல் காந்தி போய் ஏதாவது அமெரிக்கால கேட்டாருன்னா தேச விரோதி, தேச துரோகி, தேசத்தை காட்டி கொடுப்பவர். என்ன பேசியிருப்பாரு அவரு? இந்தியால வந்து டெமோக்ரஸி எல்லாம் இல்ல, பல்வேறு கட்டங்கள்ல வந்து டெமோக்ரஸி இங்க பாழ்படுது, நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கிறது அவர் அங்க போய் பேசியிருக்காரு. இது அமெரிக்கால போய் பேச வேண்டியதே இல்ல. மெட்ராஸ்ல இருந்து நீங்க பேசினாலும் அமெரிக்கால இருக்கவங்க அதை யூடியூப்ல பார்க்க போறாங்க, அவ்வளவுதானே. சரி, இன்னைக்கு இருக்கிற உலகத்துலங்க மூல முடுக்குல இருந்து பேசினா கூட அது உலகம் போறான்னு தெரிய போகுது. அப்ப அமெரிக்கால போய் இந்தியாவுக்கு எதிராக பேசினாருன்னு சொல்றதே அபத்தம். நீங்க சென்னையில உட்காந்து பேசினாலும் சரிதான், இல்ல மதுரையில உட்காந்து பேசினாலும் சரி, அப்படி இல்லைன்னா துருவரத்தி பேசுறாரு, அவரு ஜெர்மனில இருந்து பேசுறாரு அவரு. ஆக்சுவலா அப்படி பேசினாலும் சரிதான், கருத்து தானே. இந்த கருத்துக்கு ஆதரவா உள்ளவங்க கருத்து கேட்க போறாங்க, கருத்துக்கு எதிராக உள்ளவங்க நம்மள புறந்தள்ள போறாங்க, அவ்வளவுதானே பாயிண்ட். ஆனா ராகுல் காந்தி இவ்வளவு பெரிய தவறை இழைத்து விட்டார், தேசத்தை காட்டி கொடுத்து விட்டார் அப்படின்னு குற்றச்சாட்டு இப்படிலாம் வைக்கிறாங்க. அப்படி வச்சுங்க. அப்போ எல்லாமே கடைசியில அல்டிமேட்டா எவ்ரிதிங் இஸ் பாலிடிக்ஸ். அப்போ அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து ஜுடிஷியரி தான் லாஸ்ட் ஹோப், நமக்கான கடைசி நம்பிக்கை. இப்ப இன்னைக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கிடைச்ச உடனே இவ்வளவு பெரிய டிஸ்கஷன் நம்ம கொண்டு வரோம். செந்தில் பாலாஜிக்கு ஏன் பெயில் கிடைக்கலங்கிற கேள்வியை எழுப்புறோம். பிஎம்எல்ஏ வழக்குகளை நிறுத்து போக செய்யறாங்களா, இதுல உண்மை குற்றவாளிகள் தப்பிச்சு போயிடுவாங்களேங்கிற வருத்தத்தை வெளிப்படுத்துறோம். டெமோக்ரஸி என்பது வைப்ரண்டா இருக்கிறது மூலமா தானே இவ்வளவும் நமக்கு நடக்குது. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா இல்லையா? சரி, எல்லாருக்கும் தெரியுது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இல்லைங்களா? ஆனா அது 3 எப்படின்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம், சட்டத்தின்படி அனைவரும் சமம். 3 கூறு. அப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கிடைக்கிற அதே நீதி செந்தில் பாலாஜிக்கும் கிடைச்சுதான் ஆகணும்.
அதே நீதி வந்து உண்மை குற்றவாளிகளுக்கும் கிடைச்சு போயிடும். Yes. சிக்கலே வந்து அதுதான். நம்ம வந்து எப்பெல்லாம் வந்து பொலிட்டிக்கலா சில விஷயங்களை பயன்படுத்துறோமோ, அப்பெல்லாம் இந்த நாட்டுல வந்து பல்வேறு வகையான தவறுகள் தான் நடக்குது. சட்ட தவறுகள், திருத்தவே முடியாத தவறுகளை நோக்கி நம்ம போயிருவோம். அரவிந்த் கெஜ்ரிவால் பெயில் வரவேற்க தகுந்ததுதான். அது செந்தில் பாலாஜிக்கு அந்த ரிலீஃப் கிடைக்கலாம் என்பது எனது நம்பிக்கை, எனது எண்ணம் ஒரு மூத்த வழக்கறிஞராக. சிஜிஐ பிஎம் சந்திப்பு தவிர்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், தேவையில்லாதது, தேவையற்ற விமர்சனங்கள் இதெல்லாம். அப்ப ஜுடிஷியரியை நம்ம வந்து சந்தேகப்படக்கூடாது. ஆக இதையெல்லாம் உணர்ந்து வந்து நம்ம நாட்டுல அரசியல் நடக்கணுங்கிறது என்னோட கருத்து. நன்றி சார், நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் நகர்வுல. நிறைய விஷயங்களை பொறுமையா விளக்கியிருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.